வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். விழுப்புரம் ஜங்ஷன் பார்த்தீங்களா, புதுசாக பெயிண்ட் அடிச்சு சூப்பராக இருக்குது. அம்ரித் பாரத் கீழே ரெடி பண்ணிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக சூப்பராக அழகாக ஆகிடும்னு நினைக்கிறேன் விழுப்புரம் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம கொல்லம் எக்ஸ்பிரஸில் கொல்லம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன தான் நம்ம விழுப்புரத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம தாம்பரம் டு கொல்லம் ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வெளியே ஒரு விநாயகர் கோவில் இருந்தது. ஸோ அப்படியே அவர் லைட்டாக தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 5th பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். கொல்லம் ஜங்ஷன், கொல்லம் மெயில் வந்து அந்த இடத்துல தான் வரப்போதான். ஸோ வாங்க போகலாம் மக்களே. பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து டைம் 6:30 ஆகுது. 7 o'clock பக்கமாக தான் நம்ம ட்ரெயின் வந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஒன்றும் இல்லை, என்னோடய தம்பி வந்து சென்னையிலே போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரம் தாம்பரம் டு விழுப்புரம் வரைக்கும் வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கொல்லம் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் மக்களே, இது வந்து என்னோடய செகண்டரி ஃபோனு. என்னோடய ஓல்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எல்லாமே சென்னையில் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் என் கையில் வந்தோடனே வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்கும்.
அங்கே தாம்பரத்தில் ஃபோன் பண்ணக்குள்ளே உளுந்தூர்பேட்டையில் இருக்கேன் அப்படின்னு. உளுந்தூர்பேட்டை.
ஓகேங்க மக்களே, நம்ம ட்ரெயின் 16101 தாம்பரம் கொல்லம் மெயில் 15 மினிட்ஸ் டிலேயோட விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ரிப்போர்ட் ஆகுது. This is me. வணக்கம் மக்களே, இப்போதான் டின்னர் ஃபினிஷ் பண்ணேன். ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சோதனையாக போகுது. ஓகே, விருதாச்சலம் வரட்டும். மக்களே, உளுந்தூர்பேட்டை நம்ம ட்ரெயினில் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் நம்ம விழுப்புரம் வராமல் உளுந்தூர்பேட்டை வந்துருக்கலாம். பட் போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டு தாம்பரத்தில் எடுத்த வண்டி செங்கல்பட்டு அண்ட் விழுப்புரம் ஜங்ஷன், நெக்ஸ்ட்டு உளுந்தூர்பேட்டையில் தான் வந்து நிற்கிது. ஆக்சுவலி இங்கே உளுந்தூர்பேட்டையில் டீபோர்டிங் ரோடு எக்கச்சக்கமாக இருக்குங்க. அங்கே ஒரு எவ்வளோ பேர் இறங்கி போகிறோம். அப்படியே நமக்கு பேரலாக நேஷனல் ஹைவே 79 வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து தான் நம்ம கொல்லம் மெயில பிடிச்சோம். உளுந்தூர்பேட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸ்டாப்பிங்கு. டிசம்பர் 5, 2025 எல்ஹெச்பியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஹெச்பின்னாலும் சரி, ஐசெஃப்னாலும் சரி, நம்ம இதில் திருச்சி அந்த ரோட்டில் வந்து 110 தான் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ இப்போ உளுந்தூர்பேட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸ்பீட் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, 110 தான் மேக்ஸிமம் போகிறாங்க சொல்லிட்டு. ஓகே, 110 டச் பண்ணிடுச்சு. இதான் நம்ம ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிடலாம். டவர் சார்ஜர் பேசிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கிறது. விருதாச்சலம் எக்ஸா வந்துச்சு. விருதுபேட்டை கண்டினியூ பண்ணுறோம். 22 மினிட்ஸ் விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணுறோம். ஓகேங்க மக்களே, நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 736 கிலோமீட்டர்ஸ். பார்த்தீங்க, கீழே இறங்கி பேசலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ள ஹாங் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிஸ்க் எடுத்தாச்சு. 13 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குது. 13 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குது 736 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு. டோட்டலாக 22 ஹால்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அங்கே போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கு. வணக்கம் மக்களே, சாரி லைட் அப்லோட் ஆகிட்டேன். ஓகே, ஒரு 2-3 கிராசிங் வேறு இருந்தது. வந்தே பாரத் கிராசிங் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கூட கேப்சர் பண்ணுறதுன்னு நினச்சேன். பட் மூலவர் ஆனதால் விருதாச்சலம் தூங்கிட்டு திருச்சியில் போய்ட்டு எழுந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். திருச்சி ஜங்ஷன் வரைக்கும் கவர் பண்ணிட்டு திண்டுக்கல்ல தூங்கிடுறேன். மதுரையில் அந்த மறுபடியும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் கொல்லமோட முடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் செங்கனூர் வரைக்கும் நம்ம போகிறோம். கொல்லம்லேருந்து இறங்கி பரசுராம் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி கொல்லம் செங்கனூர் போக போகிறோம். ஸோ செங்கனூர் வரைக்கும் இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் நம்ம புனலூர் கார்ட் செக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், சீனிக்காக தான் இருக்கும். பட் சோதிமுகம் மரத்தையுமே நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் அதை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. பட் கொல்லம் டு செங்கனூர் ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரூட்டை நான் உங்களுக்காக கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இது இந்த ஃபர்ஸ்டே இருக்கும் இல்லைங்களா, சீட் நம்பர் 7 சைடில் வந்து கிடச்சிருக்கு. முதல்ல ஒரு சைடில் ஒரு கிடச்சிருக்கு. அடைக்கால பேரில் அப்படி தான் நினச்சேன். பட் இல்லை. சரி, ஓகேங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, கைஸ் வரைக்கும் பாருங்கள்.
மக்களே எக்ஸாக்டாக ஒரு 16 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ட்ரெயின் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு திண்டுக்கல் ஜங்ஷன். சேம் ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டிக்கு முன்னாடி போகிற மதுரை சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் வந்து டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வண்டியும் டிலே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரிங்க மக்களே, மார்னிங் ஒரு செங்கோட்டை புனலூர் இல்லை தென்மலை இங்கே நேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னால் மீட் பண்ணுறோம். குட் நைட் எல்லாத்துக்கும். ஓகேங்க மக்களே, மார்னிங் நான் ஒரு தென்மலை இல்லை புனலூரில் இருந்துருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட் எல்லாத்துக்கும். காலையே வணக்கம் மக்களே. அதே 20 நிமிஷம் டிலே தென்காசி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. மறுபடியும் தூங்க தாங்க போகிறோம். தென்மலையில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். மக்களை திரும்ப திரும்ப இதே ஆங்கிள் எடுக்கிறதுக்கு சாரி. இந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கூட அந்த சாமிகள்லாம் முக்கால்வாசி சாமி செங்கோட்டையா தென்காசி ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கும். தென்காசி ஜங்ஷன்லேயே இறங்கிட்டாங்க. தென்காசி ஜங்ஷன்லேருந்து அவங்க டேரெக்டாக பம்பை போகிறாங்க போல. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியவே இல்லை. செங்கனூர் போய்ட்டு போகிற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த முறை பார்ப்போம் தென்காசிலேருந்து எப்படி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டனும் நான் செங்கனூர்லேருந்து ரிட்டன் புக் பண்ணதால ரிட்டன் ட்ரை பண்ண முடியாது. இப்போ கூட எனக்கு தென்காசியில் இறங்கி மாறி போகலாமா அப்படின்னு தான் ஒரு ஐடியா. பட் ஏதோ சம்பவம்னு சொன்னா இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி போக முடியாது. செங்கோட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மாலையெல்லாம் தொங்க விட்டுருக்கோம். நம்ம செங்கோட்டையில் நமக்கு வாட்டர் ரிஃபில்லிங் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. டிலே வந்து 20 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷமாக கம்மியாக இருக்குது. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயினை செங்கோட்டையிலேருந்து எடுக்க போகிறாங்க. இந்த சமயத்தில் நான் இந்த வண்டியோட ஃபேர் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்லீப்பரில் வந்து ஃப்ரம் தாம்பரம் டு கொல்லம் ஜங்ஷன் வந்து 415 ரூபா, சாரி 420 ரூபா. தேர்ட் ஏசியில் 1105 ரூபா. செகண்ட் ஏசியில் 1565 ரூபா. அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஏசி நம்ம ட்ரெயினில் கிடையாது. 4 ஜென்ரல் கோச்சு, ஒரு எல்பிஆர் கோச்சு, 8 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. B1 B2ன்னு சொல்லிட்டு 2 3 டயர் ஏசி அண்ட் A1ன்னு சொல்லிட்டு ஒரு 2 டயர் ஏசி இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம வண்டியோட கோச் காம்போசிஷன். இது எல்லாமே நான் தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்துருவோம். பட் விழுப்புரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஏறினோடனே ஒரு ஆஃப். ஸோ அதனால் இப்போ வந்து சொல்லிட்டுருக்கேன். ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் செங்கோட்டையிலேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப அழகான ரயில்வே ஸ்டேஷன். பார்க்குறதுக்கே 2 கண்ணு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. பட் நம்ம இப்போ வீட்டில் வரணும், ஒன்றும் பண்ண முடியாதுங்களே. ஆமாம் வரணும். ஃப்ரண்ட்டில் ஒரு எல்லோ கலர் லைட் தெரியுதுங்களா, அது ஒரு விண்மில்லு. செங்கோட்டை
சரிங்க மக்களே, இது வரைக்கும் இருக்கட்டுங்களா? நான் வந்து இன்னொரு ஒரு 1 hour தூங்குறேன். தென்மலையிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போ வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வியூஸ்ன்றது கிடைக்கும். கோல்டன் ஹவர், ப்ளூ ஹவர் வியூஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அந்த வியூஸோட உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு கொல்லம் ஜங்ஷன் போய் ரீச் பண்ணிட்டு நான் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து செங்கனூர் வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போனால் சாரி, கண்டினியூ பண்ணுறாங்க. போய் தூங்கிட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் ஏதாவது பெட்டராக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 25 minutes டிலேவோட தென்மலை ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த லைட் தெரியுதுங்களா? இந்த லைட்டோட வெளிச்சத்தில் மிஸ்டே என்னோட உணர முடியுது. மக்களே, மிஸ்ட்டு தெரியுது. செம்மையான ஒரு கிளைமேட். ஆக்சுவலாக சபரிமலையில் ட்ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒட்டக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ட்ரெயினில் ஆர்பிஎஃப் வேறு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் பாருங்கள், நாங்கள் கோச்சை செம்ம நீட் எம்டியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கோச்சு பக்கத்து கம்பார்ட்மெண்ட் கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. நம்ம கோச்சு வந்து செம்ம க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், மிரரு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு. புனலூர் வந்துட்டாங்க. ஆமாம், இங்கே நம்ம கோச்சு பக்கத்தில் இருந்தாங்களே, அவங்க இறங்கும்போதே இருமுடி வச்சுட்டு தான் இறங்கினாங்களே. மக்களே, ஒரு 50 நிமிஷம் டிலேயோட புனலூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பாதி பேர் நம்ம கோச்சில் வந்த இருமுடி சுவாமிகள், அதாவது சபரிமலைக்கு போகிற சாமிகள் எல்லாம் கால்வாசி பேர் இங்கே இறங்கிட்டாங்க. அரைவாசி பேர், முக்கால்வாசி பேர் வந்து தென்காசியில் இறங்கிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒன்று போயிட்டுருக்கோம். இன்ஃபர்மேஷன் தெரியலையா இல்லை ஒன்றும் தெரியல. இட்ஸ் ஓகே. நம்ம செங்கனூர் போயிட்டு போகிறதும் அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இங்கேருந்து போவாங்க போல், எனக்கு இப்போ தான் தெரியுது. தென்காசிலேருந்து நிறைய பேர் போவாங்க. ஓகே, புனலூர் பாருங்கள். ஸ்டார்டிங்கு பயங்கரமாக மிஸ்ட் கவரோட ஒரு மவுண்டைன் ஒரு சூப்பராக வெல்கம் பண்ணுது. ஸ்டார்டிங்கே இந்த மாதிரியான ஒரு மவுண்டெயின்னு சொல்ல முடியாது, பட் சொல்லலாம். பட் டே லைட்டு, சன்லைட்லாம் வந்துச்சுன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு விட்டு கிளைமேட்டு அது தாறுமாறாக இருக்குங்க.
வரலாங்க. ரிட்டர்ன் ஜேர்னி கொல்லம் டு சென்னை வந்து ஒரு நாள் கன்ஃபார்ம் வரும். சரிங்களா? மக்களே, ஆவணீஸ்வரம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கு. ஸ்டாப்பிங் இருக்க மாதிரி தான் பார்த்தேன் மை ட்ரெயினில். ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணதான்ட்டு. ஆனால் ஓவர் ஸ்பீடாக வந்துட்டு இருக்குங்களே. ஸோ ஸ்கிப் பண்ணி போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, நம்ம லெஃப்ட் சைடே பார்த்துட்டு இருக்கோம். ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகேங்க மக்களே, நம்ம ட்ரெயின் ஆவணீஸ்வரம் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். 1 minute தான் ஹால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போதான் சூரிய பகவானும் வெளியே வந்திருக்காரு. டைம் வந்து 6:10. இன்னொரு 20 நிமிஷம் நமக்கு சூப்பரான ஜேர்னி இருக்கு. ஏய், ட்ரெயினில் ஏறுறா. அது என்ன வீடியோ எடு, அப்படியே பின்னாடி நான் வீடியோ எடுக்கிற மாதிரி. மக்களே, உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க புனலூர் ரூட்டு. இது ஒரு முறை கன்ஃபார்ம் வந்து பார்க்கணும். பட் டைட் ஷெடியூலாக இருக்குது. ஒரு 2 months ட்ராவல் பண்ண முடியாது. வேப் 7 ராயபுரம்தோடது. நேற்று விழுப்புரம்லேயே பார்த்தேன். சொல்லியிருப்பேனான்னு தெரில. சொல்லிட்டேனா? லோக்கோவே சொல்லு. மேஜிக்கல் ரைடிங் நமக்கு பின்னாடி கொஞ்சம் கிடைக்காம போயிடுச்சு. மக்களே, ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டாரு. ரெயின் பண்ணிட்டாரு. வர்ணம் பகவான். மக்களே, நீங்கள் எந்த டோரில் நிற்கிறீங்கன்னா அங்கே பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு காலை எப்பவுமே ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இப்படி இல்லைன்னா டோர் வந்து நம்மளை அடிச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டோர்லேயே நிற்கக்கூடாது. பட் இந்த மாதிரியான ஒரு ஆளுங்களுக்கு லாக் எடுக்கிறதுக்காக இல்லை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக வரீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, சோஷியல் மீடியா நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? மக்களே, கோட்டாரக்கரா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் வந்து ரீச் பண்ணியிருக்கு. மக்களே, கோட்டாரக்கரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் குண்டாரா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கொல்லம் ஜங்ஷன் தான். 7 o'clock வந்து நமக்கு ஷெட்யூல் டைம். பட் 7:30 6:30 6:46 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் போயிட்டு ரீச் பண்ணுறோம் ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி. ஸோ பார்ப்போம் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, சீனரி ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டோரேஜ் இல்லைங்க. போயிட்டு ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறேன். ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. என்கிட்ட ஃபோன் இல்லை. ட்ரிப்பில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஒரு ஃபேமிலி ட்ரிப் வந்து என்னோட தம்பி கஸ்தி பையன், அப்புறம் என்னோட பிரதர் வந்திருக்காங்க. எங்கள் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்துருக்கோம். அது ஒரு வீடியோ எடுக்கணும். இருக்கிறதுலே 1 minute ஸ்டோரேஜ். பாருங்க என்ன மாதிரி இருக்கு கேரளா. இது எல்லாத்துக்கும் காரணம் மழை. ட்ரீஸ். ஓகேங்க மக்களே, பெனல்டிமேட் ஸ்டாப் ஆன குண்டாரா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பை நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. டைம் வந்து இங்கே 6 டைம் வந்து இங்கே ஒரு 6:35 ஆயிடுச்சு. 6:30க்குலாம் நேற்று கொல்லம்கே போய் ரீச் பண்ணிட்டோம். பட் ஒரு 6:45 6:50 அது போய் ரீச் பண்ணுறோமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சைட் பிளாட்ஃபார்ம் இருக்கு போல, போய் பார்ப்போம். மக்களே, இப்போ தான் வேர் இஸ் மை ட்ரெயினில் பார்த்தேன். இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான். ஸோ அதுக்கு ஒரு 1 hour ஸ்லாக் டைம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி கொல்லம் ஜங்ஷனுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆட்டோஸ் மீட்டர் போடுற ஆட்டோஸ்.
பாருங்க பக்கத்து கோச்சோட நிலைமை. நம்ம கோச் பெட்டு மக்களே, நான் நம்ம ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1918 ஸ்டார்ட் ஆன நம்ம ட்ரெயின் ஜேர்னி. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸான ட்ரெயின். பட் என்ன காரணத்துக்காக தெரியல, நடுவில் கொஞ்சம் ஸ்டாப்பிங், நடுவில் கொஞ்ச நாள் ரன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்புறம் March 5, 2019 நம்ம தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெயினை. ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரெயினை பற்றி. ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரெயின் கூட சொல்லலாம் கொல்லம் மெயில். என்ன மேஜிக்கான கிளைமேட்டா இருக்கு. அதுவும் அந்த ஜிஆர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. ஓகே ஹெச்ஆர் நம்ம மட்டும் தான் போய் தரோம், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அதாவது மாலை போட்டவங்கள கொல்லம்ல நம்ம மட்டும் தான் இறங்குறோம். மற்றவங்களாம் புனலூர்ல இறங்கிட்டாங்க. தென்காசியில் பார்த்து ஒரு சூப்பரான ஜர்னி கம்ஸ் டு an end. கொல்லம் ஜங்ஷன். உந்தன் கை வீசிடும் தோட்டத்தில் வீசுதே உயிரை தீண்டாதும் வாசம். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. நைட்டு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தூக்கத்தில் வந்து எடுக்கும்போது நான் வீடியோவே எடுக்க நான் பயமாயிடுச்சு. நைட்டில் அதெல்லாம் பார்த்துக்குவான், அந்த செங்கெல்லாம் பார்த்துக்குவான். அருகிலிருந்தும் அது மழையது சோவென பொழிந்தோம். அடி நீ மட்டும் தூரத்தில் இருந்தால் நான் வறண்டு. ஏ குவா 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 குயிலேது. ஏ தவா 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 மனமே. ஓ முதல் மழை நினைத்ததை போலே, முதல் புகழ் அணைத்ததை போலே குதிக்கிறேன் குதிக்கிறேன் மேலே ஆறு. எனக்கு உனை கொடுத்தது போதும், தரை தொட